கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான இந்த நாளிலே கூட உங்கள் யாவரையும் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் என் நாமத்தில் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிற இடத்துல நான் வருகிறேன் என்று சொன்ன தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே அருமையான இந்த நாட்களிலே நம்ம ஒன்றாய் ஒரு குடும்பமாய் நல்ல ஒரு சகோதர உறவாக நாம் இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு சம்பவம். மனுஷரால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் இந்த நாளை நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்க்கிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் சகலத்தையும் செய்து முடித்த தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Lord Jesus. Thank you Master. Hallelujah. இத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? உமக்கு எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? ஆமென். இந்த பாடலை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நான் வீட்டில் தனியா இருக்கும்போது இந்த பாடலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த பாடலை கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்கள் அளவிட முடியாத காரியங்கள். ஆமென். புதிதா இந்த இடத்துல என்னை பார்க்க வந்திருக்கலாம், அல்லது குடும்பத்தாரா இந்த இடத்துல வந்திருக்கலாம், அல்லது நண்பர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா என்னை ஆரம்ப முதல்ல பார்த்த உங்களுக்கு என்னை பற்றின எல்லா விஷயங்களுமே தெரியும். நான் எப்படி இருந்தேன், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது சர்வ வல்லமையுள்ள தேவன் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கூட உங்க மத்தியில் சாட்சியோடு கூட தேவனுடைய ஆராதனைக்குள்ளாய் கடந்து போக நான் விருப்பப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில கடந்த 2 வயதா இருக்கும்போது போலியோனால என்னுடைய கால்கள் 2 செயலிழந்து போனது. டாக்டர் இடத்துல என்னுடைய தகப்பனும் தாயும் அதிகமாக பிரயாசப்பட்டு அதிகமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கால்கள் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு என்னுடைய இடுப்பிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் 12 ஆப்ரேஷன் செய்யப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆப்ரேஷன்லையும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் எழுந்து நடக்க முடியும், நானும் எல்லாரையும் போல மாற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கை என்னுடைய வாலிப வயது வரைக்கும் மட்டுமே இருந்துச்சு. என்னுடைய வாலிப வயதுல இந்த நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையில இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இனி நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஒருவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வீணான வாழ்க்கை என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு கலக்கம் வந்தது. அந்த நாளில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. நான் ஒரு பிறந்தது ஒரு கிறிஸ்துவ குடும்பமாய், பிறப்பும் வழக்கும் நல்ல ஒரு பக்தியுள்ள குடும்பமாய் இருந்தாலும் அதற்கான விடுதலை இல்லாத வாழ்க்கையில இருந்தது. நான் பிறந்த நாள் முதல் விடுதலை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு கடினமான வாழ்க்கை என்பதை எனக்கு தெரியும். என்ன சொன்னா ஏமாற்றமும் தோல்வியும் பிரச்சனையும் என்னை அதிகமாய் பாதித்திருந்தது. அந்த நாட்களில் தான் ஆண்டவரே இயேசுவை மாத்திரம் தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில நீங்க வாங்க, உமக்கு பிரயோஜனம் இல்லை பாத்திரமா என்னை மாற்றுங்க, என்னை உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி என்னுடைய வாலிப நாட்கள் ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். அவருடைய அன்பை அறிந்து கொண்டேன், அவருடைய நேசத்தை அறிந்து கொண்டேன். இந்த உலகத்துல தாய் தகப்பன் கொடுக்க முடியாததை, மருத்துவர்களால் கொடுக்க முடியாததை, உறவுகளால் கொடுக்க முடியாததை, பணத்தால் கொடுக்க முடியாததை சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு கொடுத்தார். அதுதான் விலையேறப்பட்ட ஒரு ரட்சிப்பு. அவர் எனக்குள்ளே வந்ததுதான் பெரிய ஒரு விடுதலை நம்பிக்கை. ஆமென். அதன் பிறகாக ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு நல்ல ஒரு ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொண்டு சர்ச்சுக்கு போகணும் வரணும், நல்ல ஒரு பிரேயர் அட்டன் பண்ணணுன்ற ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை தான் இருந்தேன். அந்த நாட்களுக்கு பிறகாக ஆண்டவர் என்னை சந்திக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் நான் இப்படியா வெளியில போய் கொண்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல ஆட்டோ நிறுத்தி பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பென்குயின் பொம்மை, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதுல குப்பை போட்டு வைக்கிறதுக்காக அதை வச்சிருப்பாங்க. அந்த பென்குயின் பொம்மையில வெளியில ஒரு பேர் எழுதப்பட்டிருந்துச்சு. என்னன்னு சொன்னா யூஸ் மீ என்று சொல்லி. அதே நீ பார்த்து நான் வந்துட்டேன். திருப்பி ரோட்ல அப்படியே வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இடத்துல வரும்போது ஒரு பெரிய குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டியில எண்ணெய் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குப்பை பாக்ஸ்ல வெளியே எழுதப்பட்டிருந்துச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு சில நேரங்கள் நான் அமைதியா அப்படியே யோசிச்சு காத்துட்டு இருக்கும்போது
தொட்டி, வேஸ்ட் டஸ்ட்பின், அது சொல்லுகிறது என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், என்னை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அந்த வார்த்தை ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதா இருந்தாலும் அந்த மனுஷனுடைய எண்ணங்கள் வேறையா இருந்துச்சு. ஒரு குப்பை போடுறதுக்கு ஒரு பொருள் தேவை, அந்த பொருள் தான் அந்த டஸ்ட்பின், அந்த குப்பை தொட்டி. அப்போ ஒரு பொருளை வெளியே எழுதுறதுக்கு குப்பை போடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இதுவே ஒரு ஒரு 10 நிமிஷம் அளவு என் மனதில் ஓடிட்டே இருந்துச்சு. யூஸ் மீ யூஸ் மீ யூஸ் மீன்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் எனக்குள் இருக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கும் போது, அவருடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டிருக்கும் பொழுது, அவருடைய அபிஷேகத்தை தேவன் எனக்குள் வைத்திருக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரை என்ன நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் ஆண்டவரை என்னை பயன்படுத்த கூடாது, என்னையும் பயன்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே அமைதியா ஆண்டவர் சமூகத்துல கண்களை கலங்கி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்னோட இருதயத்துல பேச ஆரம்பித்தார். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் நம்முடைய தோற்றத்தை பார்க்க முடியும், ஆனா ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நமக்கு விடுதலை தர முடியும். அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நான் உன்னை உபயோகப்படுத்துவேன், உன்னை அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். அன்னைக்கு நான் அப்ப நம்ப முடியல, ஏன்னா என் சூழ்நிலை, நான் இருந்த வாழ்க்கை நிலைமை, இது எல்லாமே ஸ்டான்ஸே இல்லாத நிலைமை தான். ஆனா ஆண்டவர் என்னோடு கூட பேசின பிறகு, ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சு கொண்ட பிறகு, நிச்சயமா ஆண்டவர் என்னை பயன்படுத்துவேன் வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தையை நம்பி என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குறிப்பா இந்த ஆண்டுல சொல்ல வேண்டும் சொன்னா, வீட்டுல ஒரு மூளையில என்னோட பெட்ல படுத்துட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கைய இன்னைக்கு பல இடங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பல சபைகளில, பல குடும்பங்களில, பலருடைய வாழ்க்கையில, பல வாலிபர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரயோஜனமான மாற்றலாய் மாற்றுவதற்கு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கார். இதுக்கு இந்த பாடலை நான் சொல்ல நினைச்சேன்னா, என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள, என்னை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, இயேசு நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ பிறந்தோம், ஏதோ படிச்சுட்டோம், வேலைக்கு போறோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை வாழ்க்கை, அதோடு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னதல்ல. நாம ஒவ்வொருவரும் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிற முகத்தை பார்த்து, நீங்க இந்த பூமியில வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பார்த்து அவங்களை பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க வந்ததுக்கு கூட ஒரு நோக்கம் இருக்கு. ஹல்லேலூயா ஆமென். நாம ஏதோ வாழ்ந்து கரிக்கிறதுக்காக அல்ல, நாம் வாழ்ந்த இயேசுவுக்காய் ஜீவிக்கிற சாட்சிகளாய் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா ஆமென். இந்த பாடலை பாடி ஆண்டவரை தொழுது ஆராதனைகளாய் கடந்து போவோம். No
ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம மரிப்பதற்குள்ள, நம்ம சாகிறதுக்குள்ள நம்ம கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்பி இருக்கிற தேவனாக. ஆமென். சும்மா வெறுமையான வாழ்க்கையில் அல்ல, நம்ம வாழ்ந்தால் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.